லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வா விக்ரம் வா. வா. ஓகே அண்ணி காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி தேங்க்ஸ். குடிங்க. என்ன நாகு இது? காஃபிலேயே இவ்ளோ சர்க்கரை அள்ளி கொட்டி வச்சிருக்க. எனக்கு சுகர் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இல்ல அண்ணி, நான் தான் மறந்துட்டேன். மா விடுங்கம்மா. பாவம் அத்தைக்கு என்ன தெரியும்? இன்னும் 2 நாள் தானே, அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மித்ரா வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஆமா, மித்ரா வந்துருவா. பொல்லாத மித்ரா. முதல்ல அவளை இந்த வீட்ல இருந்து ஒழிக்கணும். தானியா குட்டி. தானியா குட்டி, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னடா தானியா குட்டி, தனியா இருக்கிறது பாப்பாக்கு போர் அடிக்குதா? மித்ரா அம்மா என்ன மறந்துட்டாங்க டாடி. தானியா, ஏன்டா அப்படி சொல்ற? மித்ராமா உன்னை எப்பயுமே மறக்க மாட்டாங்க. அவங்க ஒரு 2 days தானே போயிருக்காங்க, சீக்கிரமே வந்துருவாங்க. தெரியும் டாடி, ஆனா மித்ரா அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல தெரியுமா? மித்ராமா என்ன சுத்தமா மறந்துட்டாங்க டாடி. ஏய் இல்லம்மா, நீ ஃபீல் பண்ணாத, அவங்க வந்துருவாங்க. தானியா, அதெல்லாம் ஒண்ணே இல்லப்பா. தானியா, நான் தான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், அவ ஒண்ணு உனக்கு அம்மா இல்ல. இந்த வீட்ல அவ ஒரு வேலைக்காரி, அவ்வளவுதான். இப்போவாவது நீ புரிஞ்சுக்கோ. அவளுக்கு உன் மேல பாசமும் இல்ல, எதுவும் இல்ல. அவ சொந்த பையன் விக்ரம் மேலதான் எல்லா பாசத்தையும் வச்சிருக்கா. அதனாலதான் அவனை மட்டும் அவ கூட்டிட்டு போயிட்டு உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிருக்கா. இத பாரு, அவ உன் மேல காட்டுறதெல்லாம் பாசம் கிடையாது, வேஷம். அதெல்லாம் இந்த வீட்ல சொகுசா வாழணுங்கிறதுக்காக பாசங்கிற பேர்ல அவ போடுற டிராமா. இப்ப பாரு, உன்னை மறந்துட்டு அவ ஊருக்கு போயிருக்கா. நீ வேணா பாரு, அவ திரும்ப வந்தாலும் உன்னை பழைய மாதிரி பாத்துக்கவே மாட்டா. பாட்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நாகு? குழந்தைகிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட கிடையாதா உனக்கு? பாரு, இவ எப்படி அழ ஆரம்பிச்சிட்டான்னு. பாவம், இவளே மித்ரா இல்லன்னு ஏங்கி போயிருக்கா. இப்ப நீ வேற ஏன் ஆகு? இல்ல நீ, நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ப்ளீஸ் குழந்தைகிட்ட எப்படி பேசணும் தெரிஞ்சு பேசுங்க. தானியா செல்லம், மித்ராவும் விக்ரமும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிருக்காங்கல்ல, அதனால டயர்டா இருந்திருப்பாங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ண மறந்துருப்பாங்க. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மித்ரா அம்மா உனக்கு கால் பண்ணி பேசுவாங்க, பாரு. நிஜமாவா டாடி? நிஜமா. தானியா, நான் சொன்னேன்ல, வீடியோ கால் யார் பண்ணிருக்கான்னு பாரு. ஹை மித்ரமா, ஜாலி ஜாலி. பாத்தீங்களா, இவங்க தான் மித்ரமா. நீங்க போங்க டெவில் பாட்டி. ஏய் போன கொடுங்க டாடி. இந்த ஹாய் தானியா குட்டி. போங்க மித்ரமா, நான் உங்க கூட பேச மாட்டேன்.
ஊருக்கு போனதுல இருந்தே நீங்க என்ன மறந்துட்டீங்க. சாரிடா தானியா குட்டி. வர வழியில என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா. இப்பதான் சார்ஜ் போட்டேன். சாரின்னு. நான் போய் உன்னை மறப்பேனா சொல்லு? நான் எங்க இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் என் தானியாவை சுத்தி தான் இருக்கும். பரவாயில்ல மித்ரமா. விக்ரம் என்ன பண்றான்? நீங்க எப்ப வருவீங்க இங்க? விக்ரம் இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசணும்னு இங்கதான் இருந்தான். இப்பதான் கீழே போனான். அதுவும் இல்லாம இங்க டவரும் ஒழுங்கா கிடைக்காதுமா. இன்னும் 2 daysல நாங்க அங்க வந்துருவோம். சரியா? ஓகே மித்ரமா. மிஸ் யூ. மிஸ்ஸியோட கண்ணு. தானியா இங்க கொடு, நான் கொஞ்சம் மித்ரா கிட்ட பேசுறேன். மித்ரமா ஒரு நிமிஷம் இருங்க. பாட்டி உங்க கூட பேசணுமா? கொடுத்தானியா? மித்ரா என்னம்மா பண்ற? எப்படி இருக்க? சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேமா. என்ன இது? மித்ரா இருக்கிற இடம் சென்னை மாதிரியே தெரியலையே, கோயம்புத்தூர் மாதிரில இருக்கு. மித்ரா எதையும் மறைக்கிற போல இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏம்மா அங்க மழை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ? இங்க சென்னையில நல்ல மழை இருந்துச்சுமா. இப்பதான் கொஞ்சம் விட்டுருக்கு. சரிம்மா, விக்ரம பத்திரமா பாத்துக்கோ. சரியா? சரிங்கம்மா. இல்ல மித்ரா சென்னைக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லார் தலையிலயும் மிளகா அரைச்சிட்டு போயிருக்கா. இந்த அறவேக்காடுங்களும் நல்லா தலைய ஆட்டி அவளை நம்பிக்கிட்டு இருக்குங்க. மித்ராவும் அந்த டிரைவரும் ஏதோ பிளான் போட்டு டிராமா பண்றாங்க. ஆனா அது என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. இருக்கட்டும், நானே இறங்கி கண்டுபிடிக்கிறேன். ஒவ்வொரு கடையை ஏறி இறங்கி அக்கா கேட்டதெல்லாம் தேடி தொலாவி வாங்கிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிருது. உங்க அப்புறம் நாம ஒருக்குள்ள குட்டி கிருஷ்ண வீட்டுக்குள்ள போயிட்டான். குட்டி மாப்பிள, டேய் கிருஷ்ண மாப்பிள. என்னக்கா கிருஷ்ணர் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு? நான் லேட்டா வந்துட்டானா இல்ல கிருஷ்ணர் சீக்கிரம் வந்துட்டாரா? வழக்கம் போல நீ லேட்டா தாண்டா வந்திருக்க. அதான் பார்த்தா லேட்டா வரதுல பஞ்சலா இருப்பானே. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நிறைய வேலை இருக்குடா. சரி, வாங்கிட்டு வந்த தோரணை எல்லாம் சீக்கிரம் கட்டு. இதுலயே லேட் பண்ணிடாத. அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகுதக்கா. என் கிருஷ்ண மாப்பிள்ள என் கூட இருக்கானே. என்ன ஜமாயிச்சிடலாமா கிருஷ்ணன் மாப்பிள்ளை? நானா? கிருஷ்ணனா? கிருஷ்ணன் தாண்டா. கிருஷ்ண மாப்பிள்ள, உனக்கு இந்த வீட்டை எப்படி எல்லாம் டெக்கரேட் பண்ணு சொல்லி அப்படியே பண்ணி ஜமாயிச்சிடலாம். டெல் மீ. ஐ, நான் கிருஷ்ணனா? பாட்டி, நான் நிஜமாவே கிருஷ்ணனா பாட்டி? ஐ, கிருஷ்ணனா? ஆமா விக்ரம். ஏய் விக்ரம், ஆமாண்டி தங்கம். தாத்தா உனக்கு இந்த செயினை போட்டு விட்டு போட்டோ எல்லாம் எடுக்க போறோம். சரியா? அடட, தங்கத்துக்கு தங்க செயின். விக்ரம். டாக்டர் ஒரு நிமிஷம். விக்ரம், உனக்கு ஒரிஜினல் கோல்ட் எல்லாம் போடக்கூடாது. கழட்டி கொடுத்துரு. மித்ரா, என்ன பண்ற நீ? என் பையனுக்கு தங்க நகையெல்லாம் வேண்டாமா? என் வசதிக்கு என்னால என்ன போட முடியுமோ அதை போட்டா போதும். இன்னைக்கு நீங்க தங்க நகையை போட்டு விட்டா அதையே ஒவ்வொரு முறையும் அவன் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவான். நாளைக்கு என்னால இதே மாதிரி அவனுக்கு தங்க நகை போட முடியாத சூழ்நிலை வரும்போது ஏங்கி போயிடுவாமா? அவன் பாவமா. மித்ரா, என்ன உங்களுது எங்களுதுன்னு பிரிச்சு பேசுற? இந்த நகையெல்லாம் நம்மளோடது. இல்ல டாக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இப்போ நாம நீங்க வேற நாங்க வேற. புரிஞ்சுக்கோங்க டாக்டர். சரி மித்ரா, நீ சொன்ன மாதிரி தனித்தனியா வச்சுப்போம். அதுக்காக நகையை திருப்பி கொடுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லம்மா. இந்த நகையெல்லாம் நான் என் பேரனுக்காக கிஃப்டா கொடுத்ததா நினைச்சு இதை வச்சுக்கோ. இனிமே இது எங்களுது இல்ல, உன்னோடதுதான். யாரு நகையும் எங்களுக்கு வேண்டாம். எங்க கிட்ட இருக்கிறதே போதும். விக்ரம், கழட்டு. மித்ரா, அவசரப்படாதமா. அவரு
பேர மேல இருக்கிற பாசத்துல ஏதோ வாங்கி கொடுத்துட்டாரு. இத உன் மகனுக்கு நாங்க கிஃப்டா கொடுக்கல, ஏதோ கிருஷ்ணருக்கு போட்டு விட்டதா நினைச்சுக்கோ. கிருஷ்ணருக்கு போட்டத பாதியிலே கழட்டக்கூடாதுமா. அதுவும் இல்லாம இப்ப இந்த நகையை கழட்டுனா விக்ரம் ஏங்கி போயிடுவான். ஏய் வசு, நீங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பேர் என்னமோ வசதி இல்லாத வீட்டு பையன் மாதிரி ஏங்கி போயிடுவான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நான் நினைச்சா எல்லாமே டைமண்டா மாத்தி கொடுக்க முடியும். ஏதோ அவசரத்துக்காக கோல்டு வாங்கி கொடுங்க. மித்ரா, இத பாருமா, இந்த 2 நாளும் நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும். அமைதியா நின்னு வேடிக்கை பாரு. 2 நாள் கழிச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் கேட்க போறதே இல்ல. போதுமா? வா விக்ரம், வா. அக்கா மாமா, நீங்க விக்ரம டெக்கரேட் பண்ணுங்க, நான் வீட்டை டெக்கரேட் பண்றேன். காதுல வாங்காம போறாங்க. இல்ல, அவங்க தான் விக்ரம டெக்கரேட் பண்றாங்க, நான் வீட்டை தான் டெக்கரேட் பண்றேன். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனம்? என்ன இந்த வக்கீல இன்னும் காணோம்? மித்ராவோட போன் நம்பரை வச்சு அவ இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாரு. மணி வேற ஆயிட்டு இருக்கு, இன்னும் ஆளையே காணோம். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, இந்த ஆளை நம்பினது தப்பா போச்சே. ச்சே, என்ன இது இப்படி சொதப்பிட்டான்? ஹாய் ஆண்டி. ஆண்டியா? யார் பாணி? லாயர் அனுப்பிச்சாரு. உங்க பேரு நாகலட்சுமி தானே? நாகலட்சுமி தான். சரி, எங்க அந்த வக்கீலு? அவர் கோர்ட்ல இருக்காரு ஆண்டி. கோர்ட்லயா? என்ன இங்க வர சொல்லிட்டு அவர் எதுக்கு அங்க போனாரு? அதுக்காக தான் ஆண்டி என்ன அனுப்பி வச்சாரு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்ணணும்? அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு போன் நம்பரு, அது எந்த ஏரியால இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் அவசரம். போலீஸ்ல கேட்கலான்னு வக்கீல் கிட்ட கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அந்த செல்போன் நம்பர் எங்க இருக்குன்னு நானே கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொன்னாரு. யார் நம்பரு? எந்த பிரச்சனையும் ஆகாது. அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை ஆகாது. அப்படி விவகாரமான பிரச்சனையா இருந்தா வக்கீல் எப்படி ஒண்ணு அனுப்புவாரு சொல்லு? இத பாருப்பா, எனக்கு தேவை அந்த நம்பர் இருக்கிற ஊரு எந்த இடம்னு மட்டும்தான். அத மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன்னா உனக்கு புண்ணியமா போகும்பா. போன் ஆன்ல இருந்தா 5 மினிட்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்றேங்க. ஆண்டி, அந்த மொபைல் நம்பர் சொல்லுங்க. என்னப்பா, கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். அப்பாடா, எந்த ஊர்ல பாருக்கா? இந்த ஊர்ல தான். காந்திபுரம் ஏரியா தான் காட்டுது. லாயர் சார் கிட்ட, சாரி வக்கீல் சார் கிட்ட சொல்லுங்க, அடுத்து என்ன செய்யணுமோ அவர் செஞ்சிருவாரு. ஐயோ, வக்கீல் சாருக்கு எதுக்குப்பா சிரமம்? அவரே பாவம் கோர்ட்டு வீடுன்னு அலைஞ்சுகிட்டு இருக்காரு. நீயே கொஞ்சம் பாரேன். என்னது, நானா? நீனா நீ இல்லப்பா, அந்த செல்போனு காந்திபுரத்துல எந்த தெருவுல எந்த வீட்ல இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சு சொல்லிட்டனா நான் இப்படியே நேரா போயிடுவேன்ல. ஐயோ ஆண்டி, அப்பெல்லாம் இதை கண்டுபிடிக்க முடியாது.
என்னப்பா நீ இப்படி சொல்ற? ஏரியாவே நீ கண்டுபிடிச்சிட்ட, அந்த தெருவை போய் உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? இத பாருப்பா, உன்னால முடியும். இத பண்ணனா நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். இல்ல ஆண்டி, அது சட்டப்படி தப்பு. யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஜெயிலுக்குள்ள போய் கஞ்சி தான் குடிக்கணும். இதுவே நான் லாயர் சார் சொன்னதுனால தான் வந்தேன். வேற யாருனானா வந்திருக்க மாட்டேன். தம்பி, கேக் வேணாலும் சாப்பிட. அதுக்காகலாம் நான் சொல்ல முடியாது ஆண்டி. பாய் ஆண்டி. ஐயோ மித்ரா, எங்களெல்லாம் நீ முட்டாளுன்னு நினைச்சிட்டல. சென்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதா பொய் சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இந்த கோயம்புத்தூர்லயே, அதுவும் காந்திபுரத்திலேயே இருக்கியா? இரு இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ எந்த தெருவுல எந்த வீட்ல இருக்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. இருக்கார்ல, அதே மாதிரி நானும் என் நெத்தியில மயில் கட்டிக்கிட்டு கையில புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கு மம்மி. கிருஷ்ணன் மாதிரி அழகா இருக்கனா? உனக்கு என்னடா தங்கம், கிருஷ்ணரே நேர்ல வந்த மாதிரி அழகா இருக்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குடா. கிருஷ்ணர் மாதிரியே இருக்கா. தாத்தாவும் பாட்டியும் தான் எனக்கு மேக்கப் போட்டு விட்டாங்க மம்மி. அப்படியா? ஏங்க, நம்ம வினயும் சின்ன வயசுல இதே மாதிரி தானே இருப்பான். வினய் கிருஷ்ணர் வேஷம் போட்ட போட்டோ நம்ம கிட்ட இருக்குல்ல. விக்ரம் அப்படியே வினய் மாதிரியே இருக்கான்லங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. ஓ, தேங்க் யூ. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நான் காந்திமதி பாட்டி கிட்ட என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிருஷ்ணர் வேஷம் போட்டு போட்டோலாம் எடுக்கிறாங்க. எனக்கும் அதே மாதிரி கிருஷ்ணர் வேஷம் போட்டு போட்டோ எடுக்கணும்னு ஆசையா கேட்டேன் பாட்டி. ஆனா அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? இப்போ நீங்க கிருஷ்ணர் வேஷம் போட்டீங்கல்ல, அதுக்கு தான் தேங்க்யூ சொன்ன பாட்டி. விக்ரமப்ல, இனிமே உனக்கு எது வேணாலும் அதை காந்திமதி பாட்டி கிட்ட கேட்காத. உன் ஒரிஜினல் பாட்டி கிட்ட, இல்லை வாசகி பாட்டி கிட்ட கேளு. அவங்க தான் குட் பாட்டி, ரொம்ப நல்ல பாட்டி. எது கேட்டாலும் பண்ணி தருவாங்க. ஓகே? நிஜமாவா பாட்டி? நான் என்ன கேட்டாலும் பண்ணி தருவீங்களா? ஆமா விக்ரம், நீ எதை கேட்டாலும் நானும் தாத்தாவும் வாங்கி தருவோம். விக்ரம், உனக்கு இனிமே என்ன வேணும்னாலும் எனக்கு தான் நீ ஃபோன் பண்ணணும், சரியா? விக்ரம், என் மொபைல் நம்பர் உனக்கு மெமரியில இருக்குல்ல? ஓ, ஒரு டைம் நான் மெமரி பண்ணிட்டேனா நான் அதை மறக்கவே மாட்டேன் தாத்தா. 7672 5
கரெக்டா தாத்தா? எவ்வளோ மெமரி பவர் இருக்குல்லக்கா. சாரி மித்ரா. என்ன சாரி சொல்றீங்க? நீங்க எல்லாரும் நல்லா சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல. 2 நாள் தான், அதுக்கப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இங்க எல்லாமே தலைகீழ நடக்குது. மித்ரா, செல்போன் நம்பர் கொடுத்தது போய் ஏன் இவ்வளோ பெருசா எடுத்துக்கிற? அதுதான் பெரிய பிரச்சனையே. விக்ரம் மனசுல இருந்து அந்த நம்பரை டெலீட் பண்ணவே முடியாது. நீங்க எவ்வளவு தூரம் எங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் அது கணக்கிலே வச்சிருக்கோம். இது சரிப்பட்டு வராதுங்க. நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புறோம். மித்ரா, ஒரு நிமிஷம் இரு. நீயே நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிற. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் மித்ரா, அதை நீ மறந்துடாத. உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நானே நினைச்சாலும் மீற முடியாது. நாளைக்கு ஒரு நாள் தான் மித்ரா இருக்கு. எனக்காக கொஞ்சம் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் எங்களால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது. ப்ளீஸ்.